சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் வெகு சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டியிருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அந்த சின்சியாரிட்டி தான். சரண்யா பொன்வண்ணன் அவங்க அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்கள் படத்தில் இருந்தாலே வெட்டின்னு சொல்லுவாங்கம்மா. அம்மாவாக நடிக்க ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாகவே இன்னும் நான் இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நல்ல நல்ல வார்த்தை கேட்கறதுக்கே நான் கொத்து வச்சிருக்கணும். என் மகள் என் வாழ்க்கையை நடத்தி செல்கிறாள். அவள் எனக்கு காட்டும் பாதையை தான் நான் நடந்து போகிறேன். தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய், அந்த லைனில் இன்னைக்கு சிவகார்த்திகேயன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட படத்துக்கு என்ன சேர்க்கறதுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும். அனைவருக்கும் என் நன்றி 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 நன்றி. என் மகள் என் வாழ்க்கையை நடத்தி செல்கிறாள். அவள் எனக்கு காட்டும் பாதையை தான் நான் நடந்து போகிறேன். என்ன பல நிமிடங்களில் என்ன நடக்குது என்று கூட எனக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த பாதையில் தான் நான் இப்போது போய் கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தை இத்தனை பேர் வெற்றிக்கு காரணம் இருந்தால் கூட இந்த படத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் அவருடைய முதல் படம், அந்த முதல் படத்தை ஆரம்பித்து படம் முடிய வரைக்கும் வியாபாரமே பண்ணாமல், பொதுவாக நான் 35 வருஷம் சினிமாவுக்கு ஏறக்குறைய 630 படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய வைடு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கிற நானே சிவாஜி படத்துக்கு அப்புறம் படம் வாங்குறதை நிறுத்திட்டேன். கடைசியாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் சிவாஜி தான். அது வரைக்கும் எல்லா பண்டிகைக்கும் படம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவாஜிக்கு அப்புறம் இல்லை தமிழ் சினிமா வேறு லெவலுக்கு போயிடுச்சு, அதனால் நம்ம நீ கொஞ்சம் வியாபாரத்தை குறைச்சிட்டு வயசும் ஆகிடுச்சு, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு ஒதுங்கியிருந்தேன். ராஜா அதை இப்படி கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வியாபாரம் பண்ண எல்லா காலத்துலேயும் நாங்கள் தான் ப்ரொடியூசரை போய் பார்ப்போம், படம் வேணும்னு போய் கேட்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம். ராஜா எங்களை தேடி வந்தார். நாங்கள் மினிமம் கேரண்டி முறையில் தான் அந்த படத்தை வாங்கினோம். ஆனால் தியேட்டரில் ஒரு தியேட்டரில் கூட மினிமம் கேரண்டியில் நாங்கள் படம் திரையிடலை. அத்தனை தியேட்டர்லையும் பர்சன்டேஜ் தான் படம் போட்டோம். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லிட்டுனா, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருந்துன்னு சொல்லிட்டுனா, அவங்க அந்த படத்தை பொறுத்தளவில் நியாயமான விலையில் டிக்கெட் விற்கிறாங்க. விற்கும் பொழுது படத்தினுடைய வசூல் எங்கேயோ போயிடுது. இந்த 4 நாள் 5 நாள் இந்த படம் இவ்வளவு பேக்கடு ஹவுஸாக போகுதுன்னு சொல்லிட்டுனா, அதுக்கு மிகப்பெரிய காரணம் திரையரங்கு உரிமையாளர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி திரையரங்குகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டிருக்குது. ஜனங்க சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவில் திரையரங்கில் இந்த படத்தினுடைய நியாயமான கட்டணம். அந்த வகையில் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது என்னுடைய 35 ஆண்டு சினிமா அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிலை தொடரணும். அந்த நிலையை ஆரம்பித்து வச்ச சிவகார்த்திகேயனுக்கு என மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு குடும்பத்தோட எந்த ஒரு நடிகருடைய வெற்றியுமே வந்துச்சுன்னா குடும்பத்தோட திரையரங்குக்கு பார்த்துனா மட்டும்தான் அந்த நடிகருடைய வெற்றி உச்சத்துக்கு போகும். அதில் நான் ஒரு சின்ன ஆர்டர் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் PSன்னு பிறந்தாங்க. தியாகராஜ பாகவதர் மாஸ் ஹீரோ, அவர் நடிப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி, எம்ஜிஆர் மாஸ் ஹீரோ, சிவாஜி கணேசன் இருப்பார். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கமலஹாசன், ரஜினிகாந்த் மாஸ் ஹீரோ, கமலஹாசன் ஆக்ஷன் இருப்பார். அதுக்கப்புறம் விஜய் அஜித், விஜய் மாஸ் ஹீரோ, அவர் அப்படி இருந்தார். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் இந்த பக்கம் நடத்துகிறார். ஸோ தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய், அந்த லைனில் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் முன்னால் இருக்காருன்னா அதுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்றைக்கி எப்படி ரஜினி சார் இருக்கும் பொழுது குழந்தைகள் தான் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ். ஒவ்வொரு குழந்தையும் ரஜினி சார் படம் பார்க்க ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி விஜய் படத்தை பார்க்க ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம்னா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி நடித்து தன்னுடைய படங்கள் அத்தனையும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை தொடரணும். நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் சினிமா உலகில் இருந்து இந்த சினிமா உலகத்துக்கு நீங்கள் ஒரு பில்லர் மாதிரி சப்போர்ட்டாக இருந்து நல்லபடியாக நீங்கள் நடக்கணும்னு சொல்லி மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி, விநியோகஸ்தர்களை இந்த அளவுக்கு
நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். பொதுவாக நாங்கள் ரவிக்குமார் சார் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சார் சொல்ல 100வது நாள் 175வது நாள் இப்படித்தான் நாங்கள் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் 4 தேட்டரில் படம் போடுவோம். இன்றைக்கி 40 தேட்டரில் படம் போடுறோம். ஸோ அன்றைக்கி 100 நாள் ஆன வசூல் இன்றைக்கி 7 நாளில் காட்டுறதுனால அதனால் 7வது நாள் வெற்றி விழா வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய வசூல் மலை தான். அந்த வசூல் மலைக்கு சொந்தக்காரரான இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் விநியோக சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருடைய பேரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே சதீஷ் என்கிட்ட பேர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க, இப்படிலாம் என்கிட்ட கேலி பண்ணிவிட்டு அவர் அவ்வளோ நேரம் சொல்லிட்டாரு. ஆனாலும் கண்டிப்பாக ஐ ஷுட் மென்ஷன், யாராவது கொஞ்சமாவது ஐ ஷுட் மென்ஷன். பிசி சார், ரவிக்குமார் சார், ராஜா சார், பாக்யராஜ் அண்ட் அனிருத், சிவா, கீர்த்தி, சதீஷ், எல்லாரும், அனு, உண்மையில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு குரூப்போடு ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது சினிமாவே ஒரு சீசன், ஆனால் எனக்கு வந்து அந்த சீசனே இல்லாமல் ஒரு அம்மாவாக நடிக்க ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாகவே இன்னும் நான் இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நல்ல நல்ல வார்த்தை கேட்குறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இறைவனுக்கு நன்றி. அந்த மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு நிறைய பேரோட வேலை இருக்குது. என்னுடைய கூட நடித்த என்னுடைய மகன்கள், அதாவது சிவாவை விட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அம்மா, ரொம்ப ரொம்ப ப்ரவுட். எல்லா மகன்களும் காரணம், பாக்யராஜ் மாதிரி எல்லா இயக்குனர்களும் காரணம், பிசி சார் மாதிரி எல்லாரும் காரணம். அந்த மாதிரி எல்லாராலையும் தான் இந்த பொசிஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து அந்த படம், எத்தனை பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருந்து ஒரு படம் வந்தாலும் அந்த படத்துடைய ரெவ்யூலையும் கண்டிப்பாக ஒரு லைனாவது என்னை பற்றி எழுதுவாங்க. மீடியா ஹஸ் பீன் சச் அ சப்போர்ட். பத்திரிக்கை நண்பர்கள் உண்மையிலே என்னை அப்படியே தூக்கி கொண்டாடுறாங்கன்றது தான் உண்மை. உண்மையிலே அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஆல் தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவர் சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிஜமாவே என்கிட்ட வந்து பல இடத்துல லொக்கேஷனில் மீட் பண்ணுவதெல்லாம் சொல்லியிருக்காரு. அம்மா நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருங்க, அந்த படம் ஓடிடும் அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ என்கரேஜிங்காக, ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த குரூப்பில் வேலை செய்யும்போது சதீஷ் சொன்னது தான் உண்மை. சிரித்து 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 வயர் பிடிப்போம். பக்கத்தில் வந்து தப்பாக இங்கே உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சிரிக்க வச்சு, உண்மையிலே சிரித்தா வந்து ஆயுசு, நிறையா ஆயுசு இருக்கும், நல்லா ஆரோக்கியம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனை. யூத்தோடலாம் சேர்ந்து வேலை செஞ்சு, யூத்தோடு சேர்ந்து சிரித்து 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 நானும் யூத்தாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதனால் தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கொடுத்த எல்லாருக்கும், இண்டஸ்ட்ரி, எவ்ரிபடி, தேங்க்யூ 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 ஸோ மச். பிசி சார், பிசியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த படம் தான் எனக்கு தெரியும். அஜித்தோட ஒரு படம் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணேன், வரலாறு. அதுக்கப்புறமா படம் கொஞ்சம் வேறு எதுனால ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் நாங்கள் எங்கே பார்த்தாலும் சந்திச்சுப்போம். நான், இவர், அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் பிரியதர்ஷன் சார், இவங்கெல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேவே எப்போ மீட் பண்ணிப்போம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபியில் நானும் நடிக்கிறேன்னு எழுதி வச்சுருக்கு. அது என்னுடைய ஒரு பாக்கியம். ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதை விட அருமையான ஒரு மனிதர். அந்த ஸ்பாட் எமோஷன்றது மட்டும் இருக்கும் அவர்கிட்ட. அது இல்லைன்னா உழைப்பாளிகளே கிடையாது. அந்த எமோஷன்ஸ் தவிர மற்றபடி வந்து மிக சிறந்த மனிதர் அவர். ரசூல் பூக்கட்டி எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டாரு எனக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, படம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன அவர் எதிர்பார்க்கல இந்த படத்தில். ஸோ அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை விஷ் பண்ணார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சதீஷ் பேரை சொல்கிறேன். சதீஷ் அப்படி திரும்பினோன்னு அப்படின்னா என்னத்துக்குன்னு தெரில. அது ஏன்னா நம்பவே முடியாது அவனை. அது வந்து இங்கே ஒரு வார்த்தை சொன்னாப்புல ஜெமினி சாரை பற்றி. அது மேடையில் சொல்லலாம், பரவாயில்ல சொல்லலாம், அவங்க சென்சார் அவங்க பண்ணிப்பாங்க, ப்ரெஸ் பீப்புள். அதாவது அப்போ தான் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சிவா கிட்ட. இப்போ வந்து அபய் சண்முகினுடைய ஒரு இன்சிடெண்ட். அதாவது ஆக்சுவலாக வந்து ஜெமினி கணேசன் கேரக்டர் வந்து சிவாஜி சார் தான் நடிக்கிறதா இருந்தது.
அப்படியான ஒரு மாதிரி பார்த்தாரு. ஆமாப்பா, நான் அந்த மாதிரி ஜொல்லு பார்ட்டி மாதிரி வைக்கல. அப்போ அந்த கேரக்டரை வந்து ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக வச்சுருந்தோம். லுக்கே சிவாஜி சார் அப்படிமா மெஜஸ்டிக்காக தான் நடந்து வருவார். வந்து என்ன சண்முகி அப்படின்னு மேலே கீழே இப்படி கண்ணில் மட்டும்தான் பார்க்கும். அந்த மாதிரி தான் நம்ம கமல் சார் நான்லாம் பேசி வச்சுருந்தோம். பட் அப்போ வந்து சிவாஜி சாருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதுனால, வேண்டாண்டா இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு பசங்க சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு அவர் தான் சஜஸ்ட் பண்ணார் ஜெமினி சாரை. ஜெமினி சாருக்கு அப்போ காதல் மன்னன் ஒரு பேர் இருந்தது. ஜெமினி வந்து ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் காதலிப்பான்டா, யாராக இருந்தாலும் காதலிப்பான், அவனை போட்டுக்கிடா அந்த கேரக்டரை அப்படின்னாரு. ஸோ அப்படி இன்னைக்கு சதீஷ் என்ன அந்த மாதிரி அந்த அபய் சண்முகி நிறைய பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு சொல்லியிருக்காராம், ஜெமினி சார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா வந்து முதல்ல சிவகார்த்திகேயன் வந்து அவர் வேறு மாதிரி சொன்னார், நான் லவ் பண்ணியிருப்பாருன்னு. ஸோ அதனால் அது ஞாபகம் வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு சதீஷ் அந்த ரிமெம்பரன்ஸுக்கு. மற்றபடி அனிருத்தை வந்து எல்லாரும் அணின்றாங்க. ஏன் ஐயா HONEOYAன்றது தெரில. சதீஷ் என்ன சொல்கிறாருப்பா, ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் நீ ஏன் ஐயா. ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்களையும் எல்லாரையும் எல்லா தரப்பு மக்களையும் வந்து இழுக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர். மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். சரண்யா மேடம் வந்து பொன்னொன்னனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அவங்க நிஜமாக அவங்க நீங்கள் 15 வருஷமாக அம்மாவாக இருக்கீங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். 2003லேருந்துன்னா இன்னும் 15 வருஷம் அம்மா வேஷம் போடலாம் போட்டிருக்கு. சரி, அப்புறம் வாழ்த்துக்கள், புதியவருக்கு வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனு மேடம் எனக்கு கொஞ்சம் அவங்க அப்பா காலத்துலேருந்து ரொம்ப தெரியும். என்னடா அவன் அப்பா தாத்தாலாம் பேசுகிறான், ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ தான் நானும் வந்து பிரதர் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சில படங்களில் மட்டும் இந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு நன்றி விழாவிற்கு என்னை அழைத்ததற்கும் இந்த வெற்றி படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த பாக்கியராஜ் கண்ணன், ஆர்டி சேகருக்கு, சிவகார்த்திகேயனுக்கும், ஆர்டி ராஜா, சிவகார்த்திகேயன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பை பற்றி நான் சொல்லி தர வேண்டியதில்லை. அவர் வெகு சீக்கிரத்தில் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டியிருக்காருன்னா அது அவருடைய உழைப்பு தான். அந்த சின்சியாரிட்டி தான். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வேண்டுதலோடு நன்றி, வணக்கம். I would say this is one of my most technically challenged film, probably after Slumdog. 25th of last month, I was supposed to give the overseas output. Raja would come every day and talk to me and ask me, will it be possible? And 21st, sitting in Rahman's studio, I was almost on the verge of tears, because everything that I have done with Shiva's voice was not been accepted, and they felt that it is not up to the mark. And that night I was going to give up and say, this is it. Thank you for A.R. Rahman for giving me technical support and giving me simple ideas to crack this whole thing, and he gave me a voice transformer to deal with Shiva's voice. Thank you for Shiva walking in that night and hear the mix and say, sir, pinne dappanilla. We have dubbed this film at least 4 times, and it is a very, very technically difficult dubbing for Shiva to keep the voice. And also, I would thank a French company, Flux, who would give me software support in transforming his voice into what you see today in the screen. Thank you, Shiva, for being so kind with me and my team, and for being so generous in allowing yourself to be explored. It is this sincerity and selflessness is what made this movie. Ani, I have to confess to you, when we mix the trailer, that actually decides the tone of the movie, and that actually brings in what is going to come. And I was not very happy with the mix. We did one mix, we took it to the theaters and checked it, and I was not happy. And he put one person from the music department to look over me. And Harish, I wanted to hit him many times during the mixing of the film, because he would come and tell me, sir, one point music, please
up, sir, 0.5 dB up, sir. So when the night I was not happy, I came back to Rahman's studio, stole his music session and remixed the whole music and remixed the whole trailer. And people took that by storm, and I never expected it. And thank you for allowing me to do that. And my dearest Kirti, like I said 2 months ago, when on the same stage that I've seen, your mother's work, and today I can, without any doubt, I can tell you that you are going to be and you are already number one and going to reign the movie industry for quite some time, because your effervescence is something that we all can relate. Satish, you're an outstanding man. Sharanya ji, I've seen your films as a heroine, and I can never accept that you are a mother now. No, no way. All of you, KSR, worked together, but missed the chance of working with you in Linga. But thank you and happy to see you as an actor and getting applause and lauded for your performance. Please don't stay away from being a director. Keep making the wonderful movies that you have made. And everyone, all of you, thank you very much, and all the very best.